இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் மக்கள் மனதில் 4 தலைமுறைகளாக எஸ்விஎஸ். இன்னொன்னையும் சொல்லிடுறேன். போன ஜனவரியில் நானும் என் துணைவியாரும் லண்டன் போயிருந்தோம். அப்போ ஜிஇ போப்பனுடைய கல்லறை ஆக்ஸ்போர்டில் இருக்குங்க. அங்கே போய் அதை பார்க்குறதுக்காக போனோம். இங்கே ஒரு தமிழ் மாணவன் ஒருங்கிறான்னு அந்த கல்லறை இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அதை பார்க்கலான்னு போனோம். போகிற போது இந்த சம்பவத்தை நினச்சாலும் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. என்ன நண்பர் சண்முகசுந்தரங்கிறது தான் வண்டியில் கூப்பிட்டு போகிறார். அவர் சும்மா கூப்பிட்டு போகலாங்க, ஃபோனில் அடிச்சு சொல்லிட்டு போகிறார். ஆமாம், ஐயா தான் வந்திருக்காரு, கல்லறை கூப்பிட்டு போயிட்டு இருக்கேன். இன்னும் 10 நிமிஷத்தில் கல்லறையில் இருப்பார். நான் ஊரில் பூந்து ஜீ போப்புன்னு இருக்கேன். நான் அதைத்தான் சொல்கிறேன். ஜீ போப் சொல்லாட்டி என்னவா ஐயாவை கல்லறை கூப்பிட்டு போகிறேன், 10 நிமிஷத்தில் அங்கே இருப்பாருன்னு என்ன அர்த்தம்? அங்கே போய் பார்த்தப்ப அந்த கல்லறையில் அந்த வாசகம் இல்லைங்க, அவருடைய உயிரில் தான் இருக்குது. அதோட ஒரு வார்த்தை அவர் எழுதியிருக்காரு. தென்னிந்திய திருச்சபைகளுடைய அந்த தமிழ்நாட்டில் நான் அதிக காலம் வாழ்ந்ததால் என்னுடைய இறுதி காரியங்களை, என்னுடைய சிமிட்ரி, என்னுடைய இந்த செலவடக்கத்துக்கான செலவுகளில் ஒரு பகுதியை தமிழ்நாட்டார் தர வேண்டும் அப்படின்னு உயிர் எழுதி வச்சுருக்காங்க. அது அதில் வாசகமாக இருக்குங்க. நான் அதை ஃபோட்டோ எடுத்து வந்திருக்கேன், அதை பார்த்து வந்திருக்கேன். இது என்ன நிகழ்ச்சி தெரியுங்களா? அந்த மனுஷன் திருவாசகத்தை படிச்சுக்கிட்டே இருக்கிறப்ப ஊவேசாவுக்கு கடிதம் எழுதுகிறாருங்க. அப்படி எழுதுகிறப்ப அப்படியே கண்கலங்கி நிற்கிறார். இப்போ நம்ம கடற்கரை அவர்கள் பேசுகிறப்ப பாரதி சொல்லிட்டு வந்தார் பார்த்தீங்களா, எத்தனை புதிய செய்திகளை சொன்னார், இந்த வீதிகளை சொன்னார். அதாவது அவர் சொல்ல அதே வீதிகளில் தான் போயிருக்கோம், அதே திருவழி தான் போயிருக்கோம். ஆனால் அவர் நம்ம பற்றி சிந்திச்சதில்லை. அங்கே அந்த 80 வயசில் அந்த கடிதம் எழுதுகிறாருங்க. எழுதுகிறப்ப கண்ணீர் அந்த கடிதத்தை நினச்சிருக்குங்க. அப்போல்லாம் இங்கு பேனா தொட்டு எழுதணும். நினச்ச உடனே இவர் என்ன பண்ணுறாரு, அந்த எழுத்து அழுந்தி போகுமேன்னு சொல்லிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் பேசாமல் இருக்காரு. அப்புறம் காஞ்ச பிறகு கீழே குறிப்பு எழுதுகிறாரு. திருவாசகத்தை மேற்கோளிட்டு நான் எழுதி கொண்டு வரும்போது என் உள்ளம் உருகி கண்கள் சோர்ந்து கண்ணீர் இந்த கடிதத்தில் விழுந்து விட்டது, மன்னிக்க வேண்டுகிறேன் அப்படின்னு எழுதுறாருங்க. இதை படிச்சுட்டு அவர் சொல்கிறாரு, தமிழ்நாட்டில் பிறந்தவர்களுக்கு ஏற்பட வேண்டிய எல்லா உணர்வுகளும் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிறது என்றால் நீங்கள் தமிழராகத்தான் இருக்க வேண்டும். அவர் பதில் சொல்கிறாரு, நான் இன்னொரு முறை பிறந்தால் தமிழ்நாட்டில் திருவாசகத்தை படிப்பதற்காக பிறப்பேன், ஏனென்றால் தமிழ் உணர்வு ஏற்பட வேண்டும். எங்கே வேலை மதம் பரப்பு வந்தவங்க, மதம் பரப்ப தான் வந்தாங்க. ஆனால் திருக்குறள் அவர்கள் ஈர்த்தது, திருவாசகம் அவர்கள் ஈர்த்தது. இங்கே இருக்குது நம்மகிட்ட திருவாசகம் இருக்குது. கேட்டால் என்ன செய்கிறோம், ஏங்க அது புரிய மாட்டேங்குதுங்க, அப்படிலாம் சொல்லாதீங்க. என்ன ஹிந்தி படம் புரியுதா, பார்த்துக்கிட்டு இருக்கோம் உட்காந்து சொல்லுங்க. இங்கிலீஷ் படம் புரியுதா? எங்கள் ஊரில் இங்கிலீஷ் படம் பார்க்குறப்ப சில பேர் தெரிஞ்சு சிரிப்பாங்க, சில பேர் சிரிக்கல நான் பார்த்து சிரிப்பாங்க. ஒருத்தங்க கேட்டுக்காண்டா அவங்க மாத்திரம் சிரிக்காங்க, அடுத்த சீனில் நம்ம சிரிப்போம்டா, நம்ம என்ன காசு கொடுக்கலையா? இது யோசிச்சு பாருங்க. சங்க இலக்கியங்கள் நீண்ட வரிகளை உடைய ஒரு நூல் எழுதுறீங்களா தமிழ் சங்க இலக்கியத்தில்? மதுரை காஞ்சி என்ற ஒரு நூல், அதுலேயே மதுரை தான் ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை விட்டு கொடுக்க மாட்டோம். 815 அடி மதுரை காஞ்சி. இன்னைக்கு காலையில் தொடங்கிங்க, அப்படியே போய் நாளை காலை வரைக்கும் வருங்க. ஒரு நேர்முக நினைவாக இருக்கும். அது அரங்கேற்றம் செய்யப்பட்ட நாள் எந்த நாள் தெரியுங்களா? திருவோண நன்னாளில் மாங்குடி மருதார் அதை அரங்கேற்றம் பண்ணுறார். இப்போ இந்த நூல் வெளியீடு சொல்கிறோம்ல, அது மாதிரி அரங்கேற்றம் செய்வதற்கு நாள் திருவோண நாள். திருவோணம் நம்ம பண்டிகை தான். திருவாதிரை முந்தான அளவுச்சு இல்லை, நேத்தா, ஆமாம் நம்ம பண்டிகை தான். தைப்பூசம் நம்ம பண்டிகை தான். ஏன் தெரியுமா? இதெல்லாம் திருஞான சம்பந்தரை குறிப்பிடுறாரு. மயிலாப்பூரில் அந்த பூம்பாவைங்கிற பெண்ணு இறந்த உடனே அந்த சாம்பலை வச்சுருக்காரு அவங்க அப்பா. அந்த பெண்ணை உயிர்ப்பிக்கிறார் திருஞான சம்பந்தர் பாட்டை பாடி. அப்போ அந்த பெண் உயிர் பெறுற போது அந்த பாட்டில் ஒவ்வொன்றா சொல்லிட்டு வர்றாரு. திருவோணம் காணாமல் போனாயே பூம்பாவாய், தைப்பூசம் காணாமல் போனாயே பூம்பாவாய், திருவோணம். இப்போ இந்த வார்த்தையை பாருங்க, திருவாதிரை காணாமல் போனாயே பூம்பாவாய், இதெல்லாம் பார்க்காம போயிட்டியம்மா. இப்போ நம்ம சொல்லுவோம்ல, சீரியல் முடியறதுக்குள்ளே செத்து போயிட்டாங்க அப்படிங்கோம்ல, அது முடிந்தாலும் திருத்தான் போகிறேன் அதை பார்த்து.
அது வேற விஷயம். இப்போ மதுரை காஞ்சியில் என்ன தெரியுமா சிறப்பு தெரியுங்களா? இரவு நேரத்தில் கடைகள் இருக்கலாமா இல்லாமல் இருக்கக்கூடாதான்னு சொல்லி இப்போ நம்ம யோசிக்கிறோம்ல. தூங்கா நகரம்ங்க மதுரை. இரவு நேரத்து கடைகள் இருந்தன என்பதற்கு அல்லங்காடி என்று ஒரு வார்த்தையை பயன்படுத்துகிறார்கள். அங்காடினா கடை, அல்லங்காடி. இரவு நேரத்துக்கு அதுதான் இருட்டுன்னு அர்த்தம். இருட்டு நேரத்தில் இருட்டு கடை அல்வா சொல்கிறோம்ல பாருங்க. ஒரு மொழி உயிரோடு இருக்குன்னு என்ன தெரியுமா? அன்னைக்கு பயன்படுத்தின சொல்ல இன்னைக்கும் பயன்படுத்தினா தாங்க அந்த மொழி உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். இப்போ ஷேக்ஸ்பியருடைய ஆங்கிலம் இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு வேற இருக்கு. நம்ம அன்னைக்கு வச்சிருந்தது அப்படியே வச்சிருக்கோம். வெள்ளத்தனை இது மலர் நீட்டம் மாந்திரதம் உள்ளத்தனை இது உயர்வுன்னா வெள்ளம்ங்கிற சொல் இருக்குது. இன்னைக்கு நீங்கள் நாகர்கோவில் பக்கம் போனீங்கன்னா மலையாளத்தில் போனால் வெள்ளம்ங்கிற ஒரு சொல்லை பயன்படுத்துகிறோம்னா அது இன்னைக்கு இருக்குன்னா அந்த நூல் உயிரோடு இருக்குன்னு அர்த்தம். அப்போ சங்க இலக்கியங்களை பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சொல்லலாம். மதுரை காஞ்சியை சொல்லலாம். மதுரை காஞ்சி மதுரையினுடைய தெருக்கள். இப்போ புரியாதுன்னு சொல்கிறீங்களே, இல்லவே இல்லை. நீங்கள் எத்தனை பேர் வாங்கி படிச்சிங்க? எளிமையாக இருக்கு, புரியும். 6 கிடந்தன்னா அகல் நடும் தெருக்கள். இது இங்கிலீஷா? 6 தெரியும் இல்லையா? தமிழில் என்ன? ரிவர் அப்படி வச்சுக்கோங்க. நான் என்ன கேட்டப்புறம் நீங்கள் வீட்டுக்கு நம்பர் 6 நான் நினச்சேன். 6னா வழின்னு அர்த்தம்ங்க. 6ன்னா நீர் ஓடுகின்ற வழி, அதனால அதுக்கு 6ன்னு பேர். 6 கிடந்தன்ன அகல் நடும் தெருக்கள். அந்த தெருக்கள் மதுரை வீதிகள்லாம் 6 போவதை போல அகலமாக இருந்ததான். இப்போ அது சுருங்கி போச்சு, தெருவும் சுருங்கி போச்சு. 6, 5, 4, 3, 2 போயிட்டுருக்கு. மதுரை காஞ்சியில் இரவு நேரத்தில் என்னென்ன வகையான உணவு விற்கப்படும் அது மட்டும் இல்லைங்க. திருடர்கள் என்ன உடை அணிஞ்சு திருட போவான்னு அது இருக்குங்க. அவன் கருப்பு காஸ்டியூம் போட்டிருப்பானா. அடுத்தது உடம்பெல்லாம் எண்ணெய் தேய்ச்சிருப்பானா, வழுக்கிற எண்ணெய், ஏன்னா பிடிச்ச வழுக்கி போயிருக்கும்ல. அடுத்தது கையில் உடும்புன்னு ஒன்று வச்சுருப்பானா. உடும்புன்னு என்ன தெரியுமா? ஓனான் மாதிரி ஒன்று, அப்படி கயிறில் கட்டி அப்படி தூக்கி எறிஞ்சா அப்படி போய் பற்றி கொள்ளும். அதை பிடிச்சி ஏறி போகலாமா. ஏணி கிடையாது, ஏன்னா திருட போகிறவன் ஏணியை தூக்கிட்டு போக முடியுமா? இப்படி ஏணியை தூக்கிட்டு அலையிறான்னு வச்சுக்கோங்க. ஒரு தடவை ஒரு ஊரில் கிராமத்தில் திருட வந்தவன் தவறி கிணத்துக்குள்ளே விழுந்து அப்புறம் எல்லோரும் போய் காப்பாற்றிருந்துருக்காங்க. அதில் ஒருத்தர் சொல்லுங்க, பேட்டரியோடு வந்திருக்க வேண்டாம் ஐயா அப்படின்னு இருக்காங்க. அவன் திருடங்கிறத மறந்து போச்சு நம்ம ஆளுகளுக்கு. ஓவராக தான் சென்டிமெண்ட்டாக இருப்பாங்க. அப்போ கையில் கயரும் அந்த உடும்பும் வச்சுருப்பானா. அதே மாதிரி அவனை பிடிக்க போகக்கூடிய ஆட்கள் வச்சுருக்கக்கூடிய ஆயுதம் இருக்கு இல்லையா, அது அவ்வளோ அழகாக இருக்குங்க. அந்த காவலர்கள் கையில் குருவாள் வச்சுருப்பானா. இவ்வளோ பெருசு, இவ்வளோ இப்படி இருக்குமா, இப்படி எடுத்து இருந்தாங்கன்னா திருமாலின் சக்கராயுதம் மாதிரி சுற்றிட்டு போவாங்க. உதாரணம் சொல்கிறான், ஓமிகள் சொல்கிறப்ப அப்படி இருக்காதுல. நீதி இலக்கியங்கள் நாலடியார் மாதிரி ஒரு நூல் உண்டா சொல்லுங்க பார்க்கலாம். எங்கள் அப்பா எனக்கு அதிகமாக சொன்னது நாலடியார் தான் சொல்லுவார். திருவள்ளுவருக்கு கிடைக்காத ஒரு வசதி நாலடியார் கிடச்சிருக்கு. எப்படி தெரியுமா? திருவள்ளுவர் 1.25 அடியில் எல்லாத்தையும் முடிக்கணும். 7 சொல்லு, இவங்களுக்கு 15 சொல்லு. வெண்பா 15 சொல்லுக்குள்ள 4 கதை சொல்லி போடலாம். அழகாக சொல்லுவாங்க. இன்றைக்கி மோட்டிவேஷன் ஸ்பீச்சுக்கு 1000 நம்ம சொல்கிறோம். என்றார் ரிச்சர்ட்ஸ், என்றார் எலியட்ஸ், என்றார் பீட்ஸ், என்றார் காப்பேங்கர். ஏன் நாலடியார் படிய அவர் சொல்லலையா? நன்னிலைக்கில் தன்னை நிற்பானும், தன்னை நிலைகளுக்கு கீழ் சென்று இடுவானும், தன்னை மென்மேல் முயற்சி கொள்வானும், தன்னை தலையாக கொள்வானும் தான். இதை படிக்க தெரியாமல் இங்கிலீஷ் படிச்சு விடுறது. பல பேர் இங்கிலீஷில் திருப்பண பத்திரிக்கை அடிக்க வேண்டியது அவசியம் தெரியுமா அவங்களுக்கு? எதுக்கு பிரிட்டிஷ் இளவரசிக்கு அப்படி கொடுக்க போகிறோம்? இல்லை, தப்பு வந்துடும் தமிழில். திருவள்ளர் செல்வியா திருவள்ளர் செல்வியா பல பேருக்கு தெரியாது. திருநிறை செல்வியா திருநிறை செல்வியா என்கிட்ட ஒருத்தர் பத்திரிக்கை கொண்டு கொடுத்தாரு. அதில் திருவள்ளர் செல்வன் போட்டிருந்தார். நான் அந்த இச்சை அடிச்சுட்டு இல்லையா திருவள்ளர் செல்வன் தான் அப்படின்னு சொன்னேன். என்ன அப்படி சொல்கிறீங்க? என்னை அச்சாபி ஸ்கூல் போயிட்டார். அங்கே போனால் அவர் என்னை பார்த்துட்டு அவர் சொல்கிறாருன்னு கேட்டுக்கிட்டு எம்ஏ எம்பில் பிஹெச்டி 30 வருஷமாக அடிச்சுக்கிட்டு இருக்கேன். எது கேட்டுறாங்க 30 வருஷமாக. நான் சொன்னேன், ஐயா வளர் செல்வி என்பது வினைத்தொகை. வளரும் செல்வி, வளர்கின்ற செல்வி, வளரும் செல்வி. இப்போ நீ ஊறுகாய்னு எழுதுவியா ஊறுகாய்னு எழுதுவியான்னு கேட்டேன். ஊறுகாதான். அப்போ ஏன் இக்கு போடல?
ஓடுகால் போட மாட்டோம். ஓடுகால்னா கோடை காலத்தில் ஆற்றின் நடுவே தண்ணீரை தோண்டி அதில் குளிக்கிறதுக்கு வச்சுருப்பாங்க. அது ஓடுகால், ஓடுகின்ற கால். ஒன்றும் இல்லைங்க, கர்ணன் உன் புண்ணியத்தெல்லாம் கொடுன்னு கேட்ட உடனே அப்படி அம்பை பிடுங்கி அந்த ரத்தத்தை அப்படி கையில் ஊற்றுற உடனே நான் செய் புண்ணியம் அத்தனையும் உனக்கு தந்தேங்கிறார், வில்லு குத்துறார். கர்ணன் ஏற்றுக்கிட்டான். இப்போ ஒரு மாணவன் கேட்குறான், எல்லா புண்ணியத்தையும் கொடுத்துட்டாங்கல்ல, சரி இப்போ இந்த கொடுத்தா நீ இந்த புண்ணியம் எந்த கணக்கில் வரும்? எல்லாத்தையும் கொடுத்துட்டாங்கல்ல, இப்போ இந்த புண்ணியம் எந்த கணக்கில் வரும்? அதுக்கு தான் செய்த புண்ணியம், செய்கின்ற புண்ணியம், செய்யப்போகும் புண்ணியம் அத்தனையும். இதுதான் வினைத்தொகை. நான் சொன்னேன், அப்பா இச்சு போடக்கூடாது, அடித்தாச்சு 1000 பத்திரிக்கை. அப்புறம் நான் பார்த்தேன், சரி கல்யாணம் தானே, இச்சு இருந்தால் பரவாயில்லன்னு விட்டுட்டேன். இந்த தெரிஞ்சு கைத்தறிஞர்களுக்கு ரொம்ப நன்றி. சில பேர் வீட்டில் போய் யோசிச்சு பாருங்க. தமிழ் பேச்சும் தமிழ் எழுத்தும் நம்ம உயிருக்கு தெம்பூட்டணுங்க. டிவி பார்த்துக்கிட்டே படிச்சுட்டு இருக்க ஆளை பார்த்தா எனக்கு சப்பு நெருக்கிப்புலாம் போல இருக்கும். இன்னும் சில பேர் பட்டிமன்றத்துலலாம் படிப்பாங்க. அதே மாதிரி தான் செல்ஃபோன் பேசிக்கிட்டு இருக்காள். ஒரு தடவை நான் டெல்லியில் பேசிக்கிட்டு இருக்கேன் தமிழ் சங்கத்தில். முன்னாடி ஒருத்தர் ஃபோனில் அவர் போடுற சத்தம் எனக்கு கேட்குது, முடியலை அப்படிங்கிறாரு. நான் என்ன முடியல அப்படின்னேன், இல்லை பட்டிமன்றம் முடியலன்னு சொன்னேன் அப்படின்னாரு. அவர் முடியலன்னு சொல்கிற போது நான் வேதனைப்பட்டு முடியலன்னு சொல்கிறாரு அப்படின்னு நினச்சேன். நான் ரசித்து கேட்கணுங்க. நாலடியார் எதுக்கு சொல்ல தெரியுங்களா அந்த பாட்டு? டேய் நீ முன்னுக்கு வரணும்னு நினச்சா நீயா வா, ஊரான சொல்ல எங்கள் அப்பா அங்கே சேர்த்து விட்டுருந்தா, எங்கள் அப்பா இங்கே சேர்த்து விட்டுருந்தா, என்னை இதில் ஏற்காட்டில் சேர்த்து விட்டுருந்தா, நான் வேர்க்கல்ல விட்டுருப்பேன். கலாம் அவர்கள் என்ன ஏற்காட்டில் படித்தார் யோசிச்சு பாருங்கள். ராமநாதபுரத்தில் தமிழ் பள்ளிக்கூடத்தில் படித்தார், தெரியுங்களா? திருச்சியில் படித்தார், மெட்ராஸில் படித்தார். படிக்கணும்னு நினச்சா படித்து மேலே வந்துடலாம். நன்னிலை கீழ் தன்னை நிற்பானும், தன்னை நிலைகளுக்கு கீழ் சென்று இடுவானும், தன்னை மென்மேல் உயர்த்தி கொள்வானும், தன்னை தலையாக கொள்வானும் தான். முடிஞ்சு போச்சு. 400 பாட்டுக்கு போகிற போகில் நாலடியார் வாங்கி போங்க. எளிமையான உரை இருக்குங்க. இல்லை 4 தடவை இந்த காதில் உட்காந்து சினிமா பாட்டே கேட்டுட்டு இருக்கீங்களே, இந்த ஆடியோட இனிமேல் நாங்கள் செஞ்சாலும் போய் பேசியாலும் கொடுக்குறோம், போட்டு கேட்டுக்கிட்டே போங்க. இன்னும் அழகாக சொல்லுண்டே, உன் வாழ்க்கை உண்டுன்னு நினைக்காதடா. நீ நினைக்காத. உன் காதில் இன்னொரு சத்தம் கேட்குதா? உண்டு என்று உணர்வினால் சாற்றுமே டொண்டொன்னு இன்னும் பறைங்கிறான். டொண்டொன்னு ஒரு சத்தம் கடிச்சுன்னு நடத்துன்னா சாப்பறையான். அதாவது இளமை நிலையாமை, யாக்கை நிலையாமை, செல்வம் நிலையாமையில் சொல்கிற போது இந்த வார்த்தையை சொல்கிறாங்க. இது நான் நாலடியார் ஒரு பேருக்கு சொன்னேன், திருக்குறள் சொன்னேன். 18 நூல் இருக்குது. சங்க இலக்கியம் ஒரு 10, இது நெடும்பாடல்கள் ஒரு 10, 8 தொகை ஒரு 10, 10 பாட்டு ஒரு 10, 8 தொகை ஒரு 10, 18 நூல்கள். நீதி இலக்கியங்கள் ஒரு 18, 36. மொத்த நூல்கள் இவ்வளோ தான் நமக்கு. அப்புறம் நீங்கள் பக்தி இலக்கியத்துக்குள்ளே வந்தீங்கன்னா என்னென்ன விளையாட்டு காட்டுவாங்க தெரியுங்களா? திருஞான சம்பந்தர் பாட்டெலாம் படிச்சிங்கன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், அது கோயிலில் பாடுறது, இது பள்ளிக்கூடத்தில் படிக்கிறது, அப்படிலாம் உலகத்தில் கிடையாதுங்க. திருவையாறுக்கு போகிறீங்க, ஐயாரப்பன் 5 கிளை நதி ஒன்றா சேர்கிற இடம், 5 நதிகள் வந்து சேர்கிற இடம். அந்த இடத்துல இருக்கக்கூடிய சிவபெருமானை பற்றி பாடுறப்ப வெறும் சிவபெருமானை பற்றி பாடினா அது பக்தி பாட்டுங்க. ஆனால் தலபுராணம் மாதிரி சொல்லணும். நம்ம ஆட்கள் அதை சொல்லுவாங்க. எப்படி தெரியுமா? இவர் உள்ள நுழைகிறாரு, அங்கே அந்த ஒரு பக்கம் மிருதங்கம் வாசிக்கிறாங்க, ஒரு பக்கம் யாழ் வாசிக்கிறாங்க. இன்னிசை வீணையர் யாழினர் ஒருபால், இருக்கொடு தோத்திரம் எம்மினர் ஒருபால், துண்ணிய பிள்ளைமலர் கையினர் ஒருபால்னு திருவாசகத்தில் மாணிக்க வாசகர் சொல்வார் திருப்பள்ளி எழுச்சியில். அது மாதிரி அங்கே ஒரு பக்கம் வீணை வாசிக்கிறாங்க, ஒரு பக்கம் நாட்டியம் நடக்குது. முழவுன்னு ஒரு கருவி இருக்காங்க. இப்போ மத்தளம் இருக்குல்ல, அதுக்கு முழவுன்னு பேர் வச்சான். இந்த பாருங்க, காற்று கருவி, கம்பி கருவி, தோல் கருவி, இந்த மொத்தத்தில் 3 தான் கருவி. காற்று கருவி நாதஸ்வரம் புல்லாங்குழல், கம்பி கருவி யாழ் வீணை, அதே போல் தோல் கருவி மிருதங்கம் மத்தளம், அப்புறம் என்ன மேளம் முற்றம்ல, இது 3ஐயும் கண்டுபிடிச்சவன் தமிழன் தான். அது எப்படி ஆதாரம் கேட்குறீங்களா? இது 3லையுமே சிறப்பு லகரம் வருது, ஞாபகம் வச்சுக்கோங்க. குழல், யாழ், முழவு 3லையும் சிறப்பு லகரம் இருக்குது.
சிறப்புலகரம் தெரியுமா? இது வேறு நான் பாட்டு எழுதிக்கிட்டே இருக்கணும். தமிழில் 3 லானா இருக்குது. அப்படியா அப்படின்னு கேட்கக்கூடாது. திடுக்கிட்டு போய் குண்டுலகரம், பொதுலகரம், சிறப்புலகரம். எளிமையாக சொல்கிறதா இருந்தால் லட்டு குண்டுலகரம், பள்ளிக்கூடம் பொதுலகரம், வாழைப்பழம் சிறப்புலகரம். இதெல்லாம் ரொம்ப கஷ்டங்க. இவர் சொல்லி கொடுத்துருந்தார் வாத்தியார், அவனுக்கு புரியல. ஈஸியாக சொல்லுங்கள் சார்னா. டேய் லதாவுக்கு போடுறலா போடுறா, கரெக்டாக போட்டான். இன்னொரு தெரிஞ்சிச்சான், மஞ்சுளாவுக்கு போடுறலா இல்லை சார், அவ்வளோதான் நான் முடிஞ்சு வச்சுறான். மஞ்சுளாவுக்கு வரலாம் பொதுலகரம், இது குண்டுலகரம். இப்போ யோசிங்க, அதுக்கு என்ன பொதுலகரம்னு பேர்? ஒன்றும் இல்லைங்க, அந்த லகரம் மட்டும் வடமொழியிலையும் வரும், தமிழ் மொழியிலையும் வரும். சிறப்புலகரம் தமிழில் மட்டும் வரும். விளா வித்தியாசம். இங்கே இந்த முழவு வாசிக்கிற கருவி பற்றி சொல்கிறாரு. பெண்கள் ஆடுறாங்க, முழவு சத்தம் கேட்குது. அதை கேட்டுட்டு அங்கே இருக்க குரங்கெல்லாம் ஏறி இப்படி வானத்தில் மழை வருதாக்குங்கிறத மரத்தில் ஏறி இப்படி வச்சு கையை வச்சு பார்க்குதான். நம்ம பார்ப்போம் தெரியுங்களா? இப்படி கையை வச்சு பார்ப்போம் தெரியுமா? நம்மளை மாதிரி குரங்கு பார்க்குன்னு சொல்லக்கூடாது. குரங்கு மாதிரி நம்ம பார்க்குறோம், சரியா? ஏன்னா அதுதான் சீனியர். ஒரு விஞ்ஞானி குரங்கை பிடிச்சி ரூம்குள்ளே அடைச்சி வச்சுட்டு 1 மணி நேரம் கழிச்சு சாய் ஓட்ட வழியை இங்கிட்டிருந்து பார்த்துருக்காரு. அதை அங்கிட்டிருந்து இவரை பார்த்துக்கிட்டு இருக்கு. அப்படியே இவர் என்ன செய்கிறாருன்னு. இப்போ இந்த பாட்டு எப்படி திரும்ப ஆரம்பிக்குது. இன்றைக்கி நம்ம ஒரு நோய் கண்டுபிடிச்சிருக்கோம். ஆக்சிடெண்ட் ஆன பிறகு எல்லா புலன்கள் அடங்கிட்டு அதுக்கு பிறகு என்னென்னா கோமா அப்படிங்கிறோம். ஒருத்தர் சொன்னாராம், பையன் கோமாவில் இருக்கான்னு. அங்கே என்ன பண்ணுறான் அப்படின்னு இருக்காரு ஒருத்தர். அவர் ஏதோ அரபு நாடுகளாக நினச்சிருந்துருக்காருங்க. அதை கோமான்னா என்ன அர்த்தமே எல்லாம் அடங்கி போடுறது. திருஞான சம்பந்தர் சொல்கிறார், புலனைந்தும் பொறிகலங்க. புலனைந்து நம்முடைய புலன்கள் 5: மெய், வாய், கண், மூக்கு, செவி. புலனைந்தும் பொறிகலங்க நெறிமையங்கி அறிவிழந்துட்டு ஐமேல் உந்தி. ஐமேல் உந்தின்னு என்ன தெரியுங்களா? இந்த உடம்பு வாதம், பித்தம், சிலேட்டுமம் 3 வகையான இதில் உண்டாடலாம். சிலருக்கு வாத உடம்பு, சிலருக்கு பித்த உடம்பு. பித்த உடம்புனா எப்படி? இந்த தில்லானா போன சொல்லாப்புல சோடா கொடுத்து கேட்டேன், பித்த உடம்பாச்சா தூக்கிடுச்சு இப்படி இல்லையா பித்தம். சிலேட்டுமம்னு தெரியுமா? சளி. லேசாக காற்று எடுத்தால் கூட இருமல் வந்துருக்குல்ல, அது சளி. இந்த தொண்டைக்கு நெஞ்சுக்கு இடையில சளி இருக்குதான். அப்படிப்பட்ட நேரத்தில் கூட சிவருமானே, ஐயாரப்பனே, நீ என்ன செய்வாய்? என் கண் முன்னாடி நின்று என்னை காப்பாற்றுவாய். இங்கே பக்தின்னு உடனே ஓடிக்கிறா திருன்னு. நம்ம ஆளுக்கு பயப்படுற பயம் கடவுளுக்கு கூட அப்படி பயப்பட மாட்டேங்கிறாங்க. கடவுள் பாட்டை பார்த்தா பயப்படுறாங்க. தமிழில் தானே பாடியிருக்காரு, அவர் ஹிந்தியிலே பாடினாரு. புலனைந்தன் பொறிகளங்க நெறிமையங்கி அறிவழிந்திட்டு ஐமேலுந்தி அலர்வந்த போதாக அஞ்சேல் என்று அருள் செய்வார் அமருங்கோயில். பலம் வந்த மடவார்கள் நடமாட. இப்போ தான் நம்ம முதல்ல சொன்னது. பலம் வந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழை என்று அஞ்சி சிலமந்தி அலமந்து மரமேறி முயல்வார்கள் திருவையாறு. இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னா திருவையாறுல இந்த காட்சியை பார்க்கலாம். என்ன அங்கே அந்த அழகான காட்சிகள் இன்னைக்கு இருக்குது. மரமேறி முகில்வார்கள் திருவையாறு. அவ்வளோ அழகுங்க, அவ்வளோ சந்தோஷம். சரி, திருஞான சம்பந்தர் எப்படி பதில் பாட்டு போயிறாங்க. தமிழில் பல சாதனைகள் பண்ணாலும் அவர் தான். இப்போ அவர் சொன்னார்ல, பாரதியார் மதுரையில் வேலை பார்த்தாருன்னு. அவர் எங்கே வந்தார் தெரியுங்களா? மதுரையில். அவருக்கு முன்னாடி வேலை பார்த்துட்டு இருந்தவர் தான் சோழவந்தான்னு ஒரு அரசன் போனார். 1868 1915 47 வருஷம் வாழ்ந்தவர். ஒரு நாள் அவர்களுடைய தமிழ் பீரியடை குறைச்சாங்க. அவர் போய் கேட்டுக்காரு, தமிழ் தானே அப்படின்னாரு ஹெட்மாஸ்டர். தமிழ் தானேன்னு சொன்னால் உன்ட்ட வேலை பார்க்க மாட்டேன், ரிசைன் பண்ணிட்டார். அவர் ரிசைன் பண்ண இடத்துல பாரதியார் வேலைக்கு வந்தார். அந்த சோழவந்தான ஒரு அரசன் முன்னாடி தான் நான் ஆராய்ச்சி பண்ணி டாக்டர் பட்டம் வாங்கினேன். ரொம்ப பேருக்கு தெரியாது நான் இலக்கணத்தில் ஆராய்ச்சி பண்ணேன்னு. நீங்கள் என்ன நினைப்பீங்க? இவர் ஒரு காமெடி பீஸு, இவர் ஏதோ ஒரு இப்போ 2 ஜோக்கத்தை இது பண்ணி அதை நகைச்சுவை. நான் பட்டிருக்க பாடு எனக்கு தான் தெரியும். அணங்கு கொள்ள ஆய்மையில் கொள்ளோ கணங்களை மாதர்கள் மாளுமன் நெஞ்சே. இந்த ஒரு திருக்குறள் காமத்பாலில் முதல் குறள் தான். அணங்குகொள் ஆய்மையில் கொள்ளோ கணங்கள் மாதர்கள் மாளுமன் நெஞ்சே. அந்த கணங்குலைங்கிற ஒரு வார்த்தைக்கு ஒரு 6 வருஷம் நடந்துச்சுங்க. கணங்குலை என்பது ஆகு பேரா அன்மொழி தொகையா. யார் தெரியுமா தீர்த்து வச்சா? பாரதி தாங்க எழுதுகிறான். ஆகு பேரும் அன்மொழி தொகையும் ஆராய்ச்சி தேவைதான், ஆனால் அரிசியை பற்றி தமிழாசிரியர்களை யோசிக்க வேண்டும் அப்படிங்கிறாரு. கொஞ்ச நாளைக்கு அப்போ அரிசி பஞ்சம் வந்து அதை பற்றி பேசுங்கய்யா சொல்கிறாங்கன்னா, அந்த அரசன் முன்னார் வஉசிக்கு தொல்காப்பியம் கற்பித்தவர், பண்டிதமணி செட்டியாருக்கு ஆசிரியராக இருந்தவர். சரி இருக்கட்டும். இப்போ பக்தி இலக்கியத்தில் நான் திருஞான சம்பந்தர் சொன்னேன்ல, அவர் ஏகபாத நூற்றந்தாதி பாடுவாருங்க. ஏகபாதம் என்ன தெரியுமா? இன்றைக்கி நீங்கள் புதுக்க வைதை அதெல்லாம் சொல்கிறீங்கல்ல,
இந்த புது கவிதைலாம் அவங்கெல்லாம் பண்ணிட்டு போயிட்டாங்க, சொன்னால் நம்ப மாட்டோம். இப்போ ஹிப்ஹாப் தமிழா வந்து எக்கச்சக்கமாக வேகமாக பாட்டை பாடுறார், தட்டு பிட்டு கெட்டு மட்டு பிட்டு பாடுறாருல. எங்கேருந்து எடுக்கிறாரு? முத்தத்தரு பக்தி திருநகை எட்டக்கிற சத்தி செலவன முத்துக்கொரு வித்துக்குறுபகை என்னமோ திருப்பூர். இது பார்த்தீங்களா, ஹிப்ஹாப் தமிழா பண்ண கை தட்டுறோம், திருப்பூர் பண்ணால் கணத்தில் ஓட்டு பேசாமல் உட்காந்துருக்கோம். இங்கே இருந்து எடுக்கிறதாங்க. எங்கேருந்து வருது இதெல்லாம்? நம்ம எடுத்துக்கிட்டால் போதும், நமக்கு தெரியணும். அது திருஞான சம்பந்தர் ஏகபாதம்னு தெரியும், ஒரே ஒரு வருதாங்க. அந்த ஒரு வரியவே திரும்ப 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 சொல்ல 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 4 வரைக்கும் 100 பொருள் சொல்லணும். இப்படி வைங்க, இங்கே ஆரம்பித்து பாட்டு இப்படியே வந்து இந்த பக்கம் முடியும். இங்கேருந்து படிச்சுக்கிட்டே போனீங்கன்னு வச்சுக்கோங்க, திரும்ப இப்படி முடியும். கஷ்டமாக இருக்கா? விகடகவி எழுதுங்களேன், வி க ட க பி. இந்த பக்கம் வாசிங்க, வி க ட க பி. வந்துருச்சா? இதே மாதிரி 100 பாட்டு எழுதியிருக்காரு. யார்? திருஞான சம்பந்தர். எழுத முடியுமா? வயசு 14 தாங்க. என்ன தெரியுமா, அவர் கொண்டு பக்தி இலக்கியத்தில் அடைக்கிட்டோம். ஆண்டாள் நாச்சியார் இன்னைக்கு 26வது நாள் நினைக்கிறேன், மார்கழி மாதம். ரைட்டாக தெரியப்போ தப்பா? 26 மாலே மணிவண்ணா மார்கழி வீராழ்வார் மேலையார் செய்வனங்கள் போய்வின கேட்டலையோ பாட்டு இன்னைக்கு தான். நாளைக்கு தான் முக்கியமான பாட்டு. எது? கூடாரை வெல்லும் சிறு கோவிந்தா. இந்த பாருங்க, புஸ்தகம் நிறைய வாங்கி வைக்கணும் போல் இருக்கு. நாளைக்கு தான் நோம்பு முடிக்கிற பாட்டு. நோம்பு இருக்கிறப்ப தனித்தனியார், நோம்பு முடிக்கிறப்ப ஒன்றா இருந்தது. கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தா உன் தன்னை பாடி பெறகொண்டு யாம்பெரும் சன்மானம். உன்னை என்ன கேட்க வந்திருக்கேன் தெரியுமா? பொம்பளை பிள்ளை பாருங்க, ஆண்டாள். சூடகமே தோல்வெளியே தோடே செவிப்பூவே பாடகமே எந்தனைய பல்கலனும் ஆழ்மறியோம் ஆடை உடுப்போம் அதன் பின்னே பார்ச்சோறு மூடனை பெய்து முழங்கை வழிவார கூடி இருந்து விழுந்தேலோர் என்பாவாய். ஆண்டாளை எப்படி பார்க்கணுங்க? சாப்பிட்றப்ப எல்லாரும் ஒன்றா உட்காந்து சாப்பிடணும்னு சொன்ன ஒரே பொம்பளை யாருன்னு கேட்டால் ஆண்டாள் தான். 8ஆம் நூற்றாண்டில். அதுவும் பொங்கல் சக்கரை பொங்கலை இப்படி அல்லணுமா, அதில் நெய் இப்படி வடியணுமா, அக்கார அரிசி, ஆமாம் அப்படி வடியணுமா. இப்போ வடியுமா? டாக்டர் வந்துடுவார், சுகர் சுகர். இந்த டிவியில் நான் பார்த்துக்கிட்டு இருப்பேங்க, ஒரு அம்மா அப்போ தான் சமையல் பண்ணி காட்டும். இந்த சிக்கன் அப்படியே இதை போட்டு வறுத்து மொறு 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 மொறுன்னு தின்னா அப்படி சொன்னோன்னு நம்ம என்ன செய்வோம்? இன்னைக்கு சாயங்காலம் செய்ய வேண்டியதா அப்படி நினச்சிக்கிட்டே இருப்போம்ல. அடுத்த நிமிஷம் ஒரு டாக்டர் அதே டிவியில் வந்து எதை தின்னாலும் சீக்கிரம் செத்துருவீங்க, அது கொலஸ்ட்ரால், கப்பு நடக்கும். இவர் கொஞ்ச நேரம் கழிச்சு வந்திருந்தாருன்னா நம்ம தின்னுப்போங்க. ஆனால் அவரும் உடனே வந்துடுறார். நமக்கு விளம்பரமே அப்படி தானே வருது. எனக்கு ஒருத்தர் சொன்னார், எனக்கு விளம்பரம் தான் சாப்பாடு போடுதுனார். கடைசியில் எனக்கு மோர் ஊற்றுவாங்க, நல்ல வேளை கடைசியில் எனக்கு பால் ஊற்றுவாங்கன்னு சொல்லவும் கூடாது. விளம்பரம் இல்லைன்னா எனக்கு சாப்பாடு கிடைக்குமா? எனக்கு ஒரு சோதனை தெரியுமா? நான் வீட்டில் மத்தியானம் தரையில் உட்காந்து தான் சாப்பிடுவேன் பெரும்பாலும், டிவியை பார்த்துட்டு நியூஸ் பார்க்குறதுக்காக. அந்நேரம் பார்த்து தான் எல்லா விளம்பரமும் வந்து சேரும். அதுவும் குறிப்பாக அப்பாஸ் வெங்கட்ராமன் வாலியோடு வந்துடுவாங்க. அது என்ன விளம்பரம்னு பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதையும் பார்க்குறது இல்லையான்னு நீங்கள் எதுவுமே செய்யறதில்லைன்னு நினைக்கிறேன். நான் சங்க இலக்கியம் சொன்னாலும் பேசாமல் தான் இருக்கிறீங்க, வெங்கட்ராமனை பற்றி சொன்னாலும் இப்படி தான் இருக்கிறீங்க. அது என்ன விளம்பரம் தெரியும் உங்களுக்கு? திடீர்னு வந்து டாய்லெட் அப்படி கழுவி இந்த இதை ஊற்றுனீங்கன்னா நிறையா ஏன்னா திரும்ப சாம்பார் ஊற்றிமானா அதில் அந்த அம்மா உள்ள கை விட்டு வரது பரவாயில்ல அப்படின்னு நல்ல வேலை மூஞ்சி விட்டு போகாமல் போச்சு. அப்படியே ஆண்டாள் பாட்டில் இப்படி இது மட்டுமா சொன்னால் இல்லைங்க. புள்ளின் வாய் கீண்டானை பொல்லா அரக்கனை கிள்ளி கலந்தானை கீர்த்திமை பாடி போய் பிள்ளைகள் எல்லோரும் பாவை கிளம்புக்கார் வெள்ளி எழுந்து வியாழ முறங்கிட்டுங்கிறார். 14ஆம் நூற்றாண்டில் கலீலியோ கண்டுபிடிச்சது டெலஸ்கோப். 8ஆம் நூற்றாண்டில் இருந்த ஆண்டாள் ஆகாயத்தை பார்த்துட்டு சொல்கிறா, விடிவெள்ளி காலையில் 5 மணிக்கு வரும், ஆனால் அதுக்கு முன்னாடி வந்துட்டு போகிற ஒரு கிரகம் இருக்குது, அதுக்கு பேர் வியாழ கிரகம் அப்படிங்கிறா. வெறுங்கண்ண வியாழ கிரகத்தை பார்த்த ஒரு பெண்மணி யாருன்னு கேட்டால் ஆண்டாள் தான். வெள்ளி எழுந்து வியாழ முறைக்கு. இந்த பாட்டை போய் பாருங்கள், படித்து பாருங்கள். இது திருப்பாவை ஒதுக்க முடியுமா? கடவுள் மறுப்பு இயக்கத்தை சேர்ந்த நம்முடைய பாரதிதாசன் குமரகுருபரரை மறுக்கவில்லைங்க, ஆண்டாளை மறுக்கவில்லை. ஆண்டாளை குமரகுருபரன் படிக்க சொல்கிறாரு. அவர் கடவுள் மறுப்பு இயக்கத்தை சேர்ந்தவர் தான். அவருக்கு தெரியும் தமிழ் படிக்கணும்னா ஏன்னா உங்களுக்கு நீதி இலக்கியத்தை தாண்டி வந்தாச்சு. நீங்கள் 7ஆம் நூற்றாண்டுலேருந்து 20ஆம் நூற்றாண்டு வரைக்கும் பக்தி இலக்கியம் மட்டும்தாங்க நம்மகிட்ட இருக்குது. அப்புறம் என்ன பண்ணுவீங்க? படிக்கணும். அது என்ன இருக்குன்னு பாருங்கள், அதை பற்றி படிக்காதீங்க.
இன்னும் எளிமையாக சொல்கிறதா இருந்தால் கச்சத்தீவுன்னு சொல்கிறோம்ல, இந்த கச்சத்தீவுக்கு சாதாரண பேர் பச்சைத்தீவு தானா. அது இப்போ நம்மகிட்ட இல்லைங்கிறதுக்காக நீங்கள் மறந்துடாதீங்க. ஒரிசா பாலு ஒரு பேட்டியில் சொல்கிறாரு, அதுக்கு ஏன் கச்சத்தீவுன்னு பேருன்னு கேட்டால், கச்சைங்கிற ஒரு ஆமை வந்து அங்கே தான் போய் முட்டையிடுவாங்க. அது மெதுவாக போய் 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 தான் முட்டையிடுமா. அந்த ஆமை போகிற வழியை வச்சு தாங்க நம்ம ஆட்கள் கடல் வழியை கண்டுபிடிச்சிருந்துருக்காங்க. எவ்வளோ ஆச்சரியமான விஷயம் பாருங்கள். திசைமானி நம்ம கண்டுபிடிச்சோமா? இல்லை. ஆனால் திசைமானிக்கு முன்னாடி திசையை கண்டுபிடிச்சவன் தமிழன். எப்படி தெரியுமா? தேவாங்கன்னு ஒன்று வளர்த்துருக்காங்க. பிஎல் சாமி எழுதுறாரு சங்க இலக்கியத்தில் விலங்குகள். பிஎல் சாமி யார் தெரியுமா? தமிழ் பண்டிட்லாம் கிடையாது. பி லூர்து சாமி ஐஏஎஸ் ஆஃபீஸர், அவரை மாதிரி. அவர் எழுதுறாரு, தேவாங்கன்னு ஒரு மிருகம் வளர்ப்பாங்களாம். தேவாங்கன்னு நீங்கள் பார்த்துருக்கலான்னு தெரியல. டிஸ்கவரி சேனலில் கேட்டுவாங்க. இப்போ கண்ணு பெருசாக இருக்கும், சிக்கன் குனியா வந்து குரக்கு மாதிரி இருக்கும், பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருக்கும். ஒருத்தர் கண்ணத்தில் அடிச்சுக்கிட்டான். ஏன்டா என்னை போன மாதம் தேவாங்கன்னு வஞ்சேன்னு கேட்டுக்கான். ஏன்டா கண்ணத்தில் அடிச்சேன்னு கேட்டான். போன மாதம் ஏன்டா என்னை தேவாங்கன்னு வஞ்சேன். சரி, போன மாதம் வந்ததுக்கு இப்போ ஏன்டா அடிச்சேன்னா, நான் நேற்று தேவாங்க நேரில் பார்த்தேன் அப்படின்னு இருந்திருக்கான். அது ஒரு மாதமாக அது என்னன்னு தெரியாமல் தெரிஞ்சுக்கான். அந்த தேவாங்கிட்ட ஒரு குணம் உண்டா, எப்போ நீங்கள் இறக்கி விட்டாலும் மேற்கு திரும்பி தான் உட்காருமா. அது இரவில் உணவு தேடுவது சூரியன் பிடிக்காது, அதுக்கு மேற்கு திரும்பி உட்காருமா. அதை கொண்டுகிட்டு போவாங்களாங்க கப்பலில். இறக்கி விட்ட உடனே எங்கிட்டு திரும்பி உட்காருதோ அது மேற்கு. அப்படி இருந்தாலும் அதுக்கு எதிர் திசை கிழக்கு, இது வடக்கு, இது தெற்கு, முடிவு கொண்டு போயிடுவான் நம்மளை. இதை நான் வகுப்பில் சொன்னேங்க. இப்போ நீங்கள் கேட்டுருந்தீங்கல்ல, ஒரு பையன் இருந்துச்சு கேட்குறான், அந்த தேவாங்க செத்து போனா அப்படின்னா செத்து போனால் நான் என்ன சொல்கிறது? அது கருமாதிசி வாங்கி சொல்கிறதா? அவன் என்ன கேட்குறான்? அவன் கேட்கல, லாஜிக் இருக்குது. அது கடல் காற்றுல செத்து போச்சுன்னு நான் கேட்டேன். டே, இவ்வளோ அறிவுள்ளவன் குடும்பத்தோடு கூப்பிட்டு போக மாட்டாங்களா? ஒரு 12 தேவாங்க குடும்பத்தோடு கூப்பிட்டு போனால் அது வாட்டுக்கு இனவருத்தி பண்ணிக்கிட்டே இருக்குது. எல்லா தேவாங்க மேற்க தூக்கி தான் உட்காரும். இதை நீங்கள் எங்கே பார்க்கலாம்? இலக்கியங்களில் பார்க்கலாம். ராமாயணத்தில் சொல்லாத விஷயமாங்க. சொல்லுங்க, ராமாயணத்தில் சொல்லியிருக்கோம் ஒன்று ராமன் கதை. அப்படி பார்க்கக்கூடாதுங்க. எந்த கதை பார்க்குற போதும் அதில் அந்த கவிஞனுடைய உள்ளது. கவி சக்கரவர்த்தின்னு ஏங்க பேர் கொடுத்தாங்க? சாதாரணமாக கொடுக்க முடியுமா? சீதையை தூக்கிட்டு போகும்போது அந்த ரதம் எப்படி ஓடிச்சுங்கிற விஷயத்த கொஞ்சம் தூரம் ரன்வேல போய் கிளம்புன மாதிரி எழுதுகிறாங்க. எத்தனை வகையான விமானம் சொல்கிறாங்கிறீங்க? கொஞ்சம் தூரத்துக்கு தடம் தெரியுது, அதுக்கப்புறம் காணோம். அப்போ அந்த ஃப்ளைட்டு வந்து ரன்வேல கிளம்பும்ல, அதை 12ஆம் நூற்றாண்டு எழுதுதான். உடனே நாம் முன்னாடியே கண்டுபிடிச்சிட்டேன், நான் அப்படிலாம் சொல்லலை. ஒரு யோசனை இருந்திருக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. மேன் ஆன் த மூன் எர்த்து மூன்னு ஜூல்ஸ் வெர்ன் எழுதின புத்தகம் 100 ஆண்டுகளுக்கு முன் வந்தது. 150 வருஷத்துக்கு நினைக்கிறேன். பிரெஞ்சு நாவல். பூமியிலிருந்து சந்திரனுக்கு மனிதன் போவதை பற்றிய கதை. கரெக்டாக நடந்துச்சு. 1969 அப்பல்லோ 11 ஆம்ஸ்டாங் போய் இறங்கினார். எது கற்பனை செய்யப்படுகிறதோ அது நடக்கிறது. அரவுண்ட் தி வேர்ல்ட் இன் 80 days. யார்? ஜூல்ஸ் வெர்னுடைய நாவல். என் திசையும் சுற்றி வர 80 நாள் தமிழில் மொழிபெயர்த்தாங்க. அந்த புத்தகம்லாம் தேடிக்கிட்டே இருக்குங்க, கிடைக்கலங்க. 80 நாளில் உலகத்தை சுற்றி வரணும். நான் அதெல்லாம் எப்போ அனுபவிச்சேன் தெரியுமா? இப்போ அனுபவிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கேன். அதில் அந்த 80 நாளில் உலகம் சுற்றி வர்றான்ல, சுற்றி வரலன்னு வச்சுக்கோங்க, அவன் சொத்து பொருள் இழந்துருவான். 80ஆவது நாள் வந்துட்டாங்க, ஆனால் 6 மணிக்கு வராமல் 6:01 வந்தான், அவன் சுத்து போதான் போச்சுங்க. சொத்து போயிடுச்சு, அவ்வளோதான். இப்போ அவன் வருத்தத்தோடு உட்காந்துருக்கான். அப்போ அந்த நாள் முடிய போகிறப்ப அந்த வேலைக்காரர் ஒடியாந்தான், நாம் தோக்கலை, நம்ம ஜெயிச்சிட்டோம்னு கத்துறான். எப்படி ஜெயிச்சான் தெரியுமா? இந்த புத்தகம் வாங்கி படிச்சு பாருங்களேன். பூராத்தையும் நானா சொன்னேன். இப்படி படிக்கிறீங்களா? சொல்லணுமா? எனக்கே கிடைக்கல, அதனால எப்படி படிக்கிறதுன்னு கேட்குறாரு அவர். என்னன்னா, அவர் ஒரு நாள் முன்னாடி வந்துட்டாருங்க. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க, மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி வருகிற போது ஒரு நாள் கூடும். கிழக்கிலிருந்து மேற்கு நோக்கி போகிறப்ப நான் அமெரிக்காவுக்கு 17ஆம் தேதி கிளம்ப போகிறேன். இந்த வர்ற 17ஆம் தேதி காலையில் கிளம்பி 17ஆம் தேதி சாயங்காலம் அமெரிக்காவுக்கு போயிடுவேன். ஆனால் அமெரிக்காவிலிருந்து 17ஆம் தேதி கிளம்புனா நான் 19ஆம் தேதி காலையில் தான் இங்கே வருவேன். நான் பயணப்படுறது ஒரே நேரம் தான், ஆனால் பொழுது மாறுது. இதெல்லாம் வர்றதுக்கு முதல்ல யார் எழுதியிருக்கா?
ஜூல்ஸ் வந்து எழுதியிருக்காரு. ஏன் நம்ம கம்பன் எழுதுல நம்ப மாட்டேங்கிறோம்? சொல்லுங்க பார்க்கலாம். இதுதான் ஆச்சரியத்திலே ஆச்சரியம். பாடல் படிக்கிற போது நமக்கு சந்தோஷம் ஏற்படணும், அவ்வளோ அருமையாக இருக்கணும். வில்லி பாரதம் எங்கள் அப்பா எனக்கு சொன்ன தந்த சொத்து. டைம் முடிஞ்சிச்சா? அப்படி பேசிட்டு போகிறேன், முடிச்சிடலாமா? இல்லை, நான் ஒரு ஊரில் கேட்டேன் எவ்வளோ நேரம் பேசுகிறோம்னு. அந்த பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட் எனக்கு வந்து ஒரு ஆறுதலாக சொன்னார், எவ்வளோ நேரம் வேணாலும் பேசுங்க, நாங்கள் போயிடுவோம் அப்படின்னாரு. நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள், நான் என் வேலையை பார்க்குறேன்னாரு. நீங்கள் அப்படி உங்கள் வேலையை பார்த்துடக்கூடாது, நான் உங்கள் வேலையை பார்த்துடக்கூடாது. சுருக்கமாக முடிச்சிடணும். வில்லி பாரதத்தில் கதை மட்டும் இல்லைங்க, பாட்டு வரிகளும் சந்தமும் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும். அதனால தான் பாரதியார் கரெக்டாக ராமாயணத்தை கையில் எடுக்கல தெரியுமா? எதை எடுத்தார்? பாஞ்சாலி சபதத்தை எடுத்தார். அதுவும் பீமன் யாருன்னா நீங்கள் தெரிஞ்சுக்கிறதா இருந்தால் படத்தில் குண்டன் மாத்திரம் காட்டுறாங்க. அவன் மாதிரி அன்புள்ளவன் யாரும் கிடையாதுங்க. அதுதான் பீமனை தோற்ற உடனே துரியோதனும் மற்றவனும் சேர்ந்து சகுனியை தோளில் தூக்கி வச்சுட்டு ஆடுறாங்க. பொங்கல் வைப்போம் மாமனை உனக்குங்கிறாங்க. யானை வீழ்ந்தது போல, நரிகள் சுத்தின்னு திங்க போவது போல அந்த இதை கொண்டாடினாங்கிறாங்க. பீமன் எப்படிப்பட்டவனுடைய திறமையும் பெருமையும் உடையவன். அவன் போர் செய்ய வர்றான்னு வச்சுக்கங்களேன், அந்த சந்தத்திலே நடக்குங்க. நவமுகில் முழங்கி ஏறி இடிபட நடுநடு நடுங்கி மாயி மறவன. நவமுகில் முழங்கி ஏறி இடிபட நடுநடு நடுங்கி மாயி மறவன. உபரி இலசிங்கம் இட ஓடும் மனமென. இந்த பாட்டை சொல்லிட்டு வர்றப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, சண்டை அப்படியே நிற்கிறோம். அவன் வர்றான், மேகம் கூட்டின உடனே இடி இடிக்க போது தெரிஞ்சு பாம்பு புத்துக்குள்ளே நடுக்குமா. பீமன் கதாயுதத்தை எடுத்தான்னா அப்படி ஒரு சத்தம் கேட்குமா. அவன் உள்ளே வந்தான்னா சிங்கம் கரிச்சிப்பது போட்டிருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு சூழல் அங்கே நடக்குதே, நீ பார்த்துக்கிட்டு இருக்கியே. வில்லி பாரதம் படிக்கிற போது நமக்கு ஏற்படுற உணர்வு என்ன தெரியுமா? அவ்வளோ ஆச்சரியமாக இருக்கும். எங்கள் அப்பா உடம்பு முடியாமல் ஆஸ்பத்திரியில் இருந்தாருங்க. அவரை போய் பார்த்து இன்னும் 2 நாள் தான் உயிரோடு இருப்பாருன்னு நினைக்கிறேன். அப்போ அவருக்கு போய் ஆறுதல் சொல்லிட்டு நான் உட்காந்துருக்கேன். சரியாக இருப்பான்னு சொல்லிகிட்டு இருக்கேன். மெதுவாக திரும்பி வில்லி பாரத பார்த்து சொல்கிறாருங்க, மோதி இழைத்தனை 6 கெண்ணப்பல முகமன் மொழிந்தனனே என்கிறார். மோதி இழைத்தனை 6 கெண்ணப்பல முகமன் மொழிந்தனனே என்ன அப்படின்னு நான் கேட்டேன். திருப்பி 13ஆம் நாள் போர் சர்க்கத்தில் அபிமன்யு இறந்து போகிறான். 12ஆம் நாள் போருக்கு அவன் போயிட்டு வர்றப்ப உடம்பெல்லாம் காயமாக இருக்குது. அதை பார்த்துட்டு தருமன் அந்த காயத்தெல்லாம் தடவை பார்த்து மோதி இழைத்தனை, மோதினா மோதி விளையாடி சொல்கிறோம்ல, மோதி இழைத்தனை ஆறுக, கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கோ என பல முகமன் மொழிந்தனே என்ன சொன்னானா, ஆறுதல் வார்த்தை சொன்னானா. அதுபோல் நீ எனக்கு சொல்கிறப்பா அப்படிங்கிறார். அதாவது இலக்கியம்ங்கிறது என்ன, நீங்கள் சொல்கிற மாதிரி பரிசையில் எழுதி மறந்து போகிறதுக்கா இல்லைங்க. எப்படியான பாட்டுகள் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி பிற்காலத்தில் சிற்றிலக்கியங்கள்லாம் படிச்சிங்கன்னா அசந்து போவீங்க. காவடி சின்ன மாதிரி 26 வயசில் இருந்தாலும் இறந்து போயிட்டாருங்க. சென்னையோட அண்ணாமலை ரெட்டியார் கழுகுமலைக்கு ஊத்துமலை ஜமீன்தார் போகிறப்ப அவர் வழிநடை பாட்டு பாடினதுங்க. அந்த பாட்டு காவடி சின்னெல்லாம் நீங்கள் கேட்டு பாருங்க. இன்றைக்கி பாம்பே சிஸ்டர்ஸ் அதை பாடி அமெரிக்காவில் நான் கேட்குறேன், அப்படியே ஆச்சரியப்பட்டு போனேன். சென்னையில் எங்கே இருக்குது தெரியுமா? சங்கரகோயிலேருந்து 10 கிலோமீட்டரில் இருக்குது. பஸ்ஸு போகாது அந்த ஊருக்கு, கொஞ்சம் தூரம் நடந்து தான் போகணும். காவடி சிந்து பாடி கேட்டிங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்குது. முருகன் வந்து நிற்கணுங்க. கடவுள் இல்லைன்னா தனியாக வருவாரா? நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பேச்சு பேசுனா. நான் என்னை பார்த்துக்கிட்டே இருந்தேன். சேரில் உட்காந்தாங்க, நின்று கேட்டாங்க, நான் தரையில் உட்காந்து கேட்குறாங்க. நான் என்ன கொடுத்தேன் உங்களுக்கு சொல்லுங்க பார்ப்போம். தமிழ் அவர்களை யாரும் செய்தது அதான் உண்மை. கண்ணுதற் பெருங்கடவுள் கழகமோட மருந்து பண்ணுற தெளிந்து ஆய்ந்தது பேசும் தமிழ்னா. சிவபெருமான் குடும்பத்தோடு வந்து ஃபேமிலியோட உட்காந்து கேட்பாரான். தமிழ் நல்ல தமிழ் பேசுனா அப்படி கேட்க வைக்கணும். அது மட்டும் இல்லை, கேட்குற போது விரும்பி கேட்கணுங்க. அதான் உண்மை. கேட்டார் பிணிக்கும் தகையவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். என்ன அருமையான வார்த்தை. கேட்டார்னு என்ன தெரியுமா? நல்லா வச்சுக்கோங்க. இறந்த காலம் பன்மை. கேட்டார்னா ஏற்கனவே கேட்டவர்களாக இருந்தாலும் இந்த நல்லா பேசுவாண்டா அப்படின்னு வந்து உட்கார வைக்கணுமா பேச்சு. கேளார்னா யாரு தெரியுமா? பகைவர்னு அர்த்தம். எதிரியும் வந்து உட்கார்ந்து கேட்குற மாதிரி பேசணுமா. கேட்டார் பிணிக்கும் தகைவாய் கேளாரும் வேட்பமொழிவதாம் சொல். கட்டி போடணும் பேச்சு. ஒரு ஊரில் பேச்சாளனை கட்டி போட்டிருக்காங்க. இனிமேல் நீ எங்கேயும் போய் பேசக்கூடாது.
அவ்வளோ மோசமாக பேசுகிறவங்க இருக்கானா? ஒருத்தர் தற்கொலை பண்ணி சேர்ந்து கடற்கரை நோக்கி ஓடிட்டான். அந்நேரம் பார்த்து இப்படி ஒரு பேச்சை கேட்டான். யூட்டர்ன் எடுத்து வந்து இப்படி உட்காந்துட்டான். பேச்சாளரை விட்டு பார்த்துக்கிட்டே இருந்தான். முடியுமா அவர் காலத்துக்கு கும்பிட்டான். சாக தெரிஞ்சனியா? சாக தெரிஞ்சேன். உன் பேச்சை கேட்டு திரும்பி வந்துட்டேன். இவர் உன்னை கட்டி பிடிச்சிக்கிட்டாரு. அவ்வளோ நல்லா பேசுனா, உன் தற்கொலையை தடுத்துட்டுனா, ஏன் திரும்பி வந்தேன்னாரு. நீ எல்லாம் உயிரோடு இருக்கப்ப நான் என்ன சகன அப்படின்னா, நீ பேசியே கொள்ற, நீ இருக்கிற அஞ்சாவனா இல்லை. எப்போ படித்தாலும் இனிமே இருக்கணும். ஏன் நீங்கள் உரைநடை காலம் வந்த பிறகு வீரமாமுனிவருக்குலாம் பெரிய வணக்கம் சொல்லுங்க. தமிழில் புள்ளி எழுத்து கிடையாது. அவர் வந்து தான் புள்ளி எழுத்து கொண்டு வந்தார். எப்படி? அதுக்கு முதல்ல புள்ளி வச்சா இதில் ஓட்டை எழுத்துறோம். அதனால் என்ன வணக்கம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, வணக்கமாக தான் படிப்போம். புள்ளி எழுத்து கொண்டு வந்தார். அச்சு வந்த பிறகு நெடில் எழுத்து புள்ளி எழுத்து மாற்றி காமிச்சார். எழுத்து சீர்திருத்தம் வீரமாமுனிவர் பண்ணது. அவர் தான் உரைநடையில் பரமார்த்த குருகதை எழுதினார். முன்ஷி பேதநாயகம் பிள்ளை முதல் பிரதாப சரித்திரம் எழுதினார். கமலாபால் சரித்திரம் 2வது நாவல். 3வது நாவல் வந்து பத்மாவ சரித்திரம் மாதவையர். அவருடைய பையன் தான் மா கிருஷ்ணன். மழைக்காலமும் கீலோசின்னு ஒரு புத்தகம் யாருக்கு வேணாலும் நான் வாங்கி கொடுப்பேன். இப்போ ஒரே காலம் வருது, சிறுகதை வருது. பாரதியை பற்றி சொன்னான்னு பாருங்க. 2 விஷயங்க. வாழ்க்கை வரலாற படுசோகமாக எழுதுனதும் பாரதி தான், சிரிக்க சிரிக்க எழுதுனதும் பாரதி தான். பாரதி 66 முழுவதும் அவ்வளவு சோகமாக இருக்கும். தந்தை போயினன், பால் மிடில் சூழ்ந்தது, ஏன் பிறந்தன்னு நித்துயர் நாட்டிலே எழுதிட்டு ஒரு வார்த்தை சொன்னாங்க. என்னை கொண்டு எங்கள் அப்பா இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்து விட்டார். செலவு தந்தைக்கு ஒரு 1000 சென்றது, தீதனுக்கு 10,000 சேர்ந்தன, நலம் ஓர் எத்துணையும் கண்டிலே, இதை 40,000 கோயில் சொல்லுவேன். யார் சொல்கிறா? பாரதி. ஏட்டி போட்டு தாண்டுவேன். அப்படியான ஆள். பிடிக்க சொல்லி யார் வருதா? இல்லை, எதாக இருந்தாலும் எனக்கு சொல்லிடுங்க. என்ன சில சமயம் சங்கடப்பட்டுக்கிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க சில பேர். வந்துருங்க. எனக்கு ஒரு அனுபவம் என்னென்னா, ஒரு கூட்டத்தில் பேசிக்கிட்டு இருந்தேன். நானே 3/4 மணி நேரம் பேசியிருக்கேன். ஒரு சீட்டு வந்துச்சு. சரி முடிக்க சொல்கிறாங்களான்னு பார்த்தா மந்திரி வரையும் பேசவும் போட்டுக்கல. நான் கூப்பிட்டு கேட்டேன், மந்திரி வரலன்னா என்ன பண்ணுறது? நான் விடிய கலவரி பேசிக்கிட்டே இருக்கிறதா? அதே பாரதி சிரிக்க சிரிக்க சொன்னது சின்ன சேகரன் கதை. 23 பக்கம் தாங்க. நீங்கள் அது தமிழ் படித்தவங்களாக இருந்தால் தமிழ் வாத்தியார்களை அடிக்கிற கிண்டல் இருக்கு இல்லையா, அதே அப்பா. நான் தமிழ் வாத்தியார் தான், ஆனால் எனக்கு அவ்வளோ சிரிப்பு வரும். எப்போ பார்த்தாலும் இலக்கணம் படிச்சுக்கிட்டே இருந்தீங்கன்னா என்ன அர்த்தம்டா? வாங்கடா வெளியே. ஒரு வார்த்தை அடிப்பார் பிரமாதமாக. ஒருத்தர் என்ன செஞ்சுருக்கான், தள்ளுதறிக்க ஓடியாந்துருக்கான். ஐயா, என்னை மாடுகள் விரட்டுகிறது, மாடுகள் விரட்டுகிறது அப்படின்னு இருக்கான். அவனை பிடிச்சிக்கிட்டார் வாத்தியார். மாடுகள் விரட்டுகிறது சொல்லக்கூடாது, அது பன்மை. மாடுகள் விரட்டுகின்றன. விளையிட்டேன், மாடு அவரை குத்தி பிடிச்ச அப்படியே. அங்கனுக்குள்ளே அதை செய்யலாமா? எங்கட அதாவது எந்த இடத்துல தீப்பிடித்தி இருக்குதுன்னா அந்த இடத்துல பன்மை இலக்கணம் பார்த்தோம்னா முடியுமா? ஒருத்தர் வந்து ஃபயர் இன்ஜினுக்கு வந்து மிஸ்டு கால் கொடுத்துருக்கான். இதை பார்த்துட்டு அவங்க வரட்டும், ஃபோன் பண்ணி சொல்ல வேண்டாமா? பாரதியினுடைய முயற்சி புதுக்கவிதை, பாரதியினுடைய முயற்சி சிறுகதை, வசன கவிதை நீங்கள் பார்க்கணுங்க. பாம்பு பிடாரன் மகிழி வாசிக்கிறான், பாம்பு பிடாரன் மகிழி வாசிக்கிறான். நாதம் எங்கிருந்து பிறக்கிறது? ஒரு கேள்வி கேட்கிறாரு. நாதம் எங்கிருந்து பிறக்கிறது? காற்றில் இருந்தா, குழலில் இருந்தா, மூச்சில் இருந்தா? அவன் ஞானத்தில் இருந்து பிறக்கிறது. இதான் இந்த வார்த்தை. எல்லாருக்கும் இந்த ஒரு அதே விஷயம்தான் நான் தில்லான போனாமல்ல வரும். உங்கள் நாயனத்தில் மட்டும்தான் இப்படி வருதா? எல்லா நாயனத்திலையும் வருதா? ஒரு கேள்வி கேட்பாங்களா மனோரமா? அதனால தான் கண்ணாசன் சொல்லுவார், தோடி உன் குழலில் மட்டும் எப்படி ஓடி வருகிறதுன்னு கேட்பார். யார்? ராஜரத்ன பிள்ளையை பார்த்து. அப்படி பார்க்கணுங்க. கண்ணாசனுடைய கவிதைகளை சொல்கிறதா இருந்தால் எப்படியெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். எத்தனை தடவை நீங்கள் கேட்டிருப்பீங்க ஒரு பாட்டு. அன்னை வேளாங்கண்ணியில் நீலக்கடலின் ஓரத்திலாம் பார்ப்போம்ல, அதில் கடைசியில் அந்த இயேசுவை கூட்டிகிட்டு போகிறப்ப ஏற்படுற அந்த சங்கடங்களை சொல்கிறப்ப கண்ணாசன் மாதிரி யாரும் எழுத முடியாதுங்க. ஆணி அடித்தார் மேனியிலே, அவர் அன்பை விதித்தார் பூமியிலே. இவர் உடம்புல அடித்தது ஆணி தானா? ஆணி அடித்தார் மேனியிலே, அவர் அன்பை விதித்தார் பூமியிலே. கண்ணாசன் பாட்டை படிக்கணும்னா அதுக்கு தனியாக ஞானம் வேணும். ஒன்று சொல்லி முடிச்சிடுறேன். கண்ணே கலைமானி 100 முறை கேட்டிருக்கோம்ல, அதான் கடைசி பாட்டு கண்ணாசனுக்கு. அந்த சிங்கானி கூட சொல்லி சொல்லி அதை அப்படின்னு சொல்லி இப்படியான பாட்டு யார் எழுத போகிறான்னு சொல்லுவார்.
அதில் இப்போ ஜேசுதாஸ்க்கு 80வது வயது இப்போ நேற்று பிறந்தநாள் கொண்டாடினாங்க. அது ஒரு கண்ணே கலைமானே பாட்டு வரும்ல, அதில் ஒரு வரி அப்படி என் இனிய நண்பர் பத்மஸ்ரீ கமலஹாசன் அவர்கள் அந்த ஸ்ரீதேவி அப்படி மடியில் போட்டுட்டு அந்த குரலில் பாடுறப்ப எது நம்மளை வியக்க வைக்கும், அந்த குரலா, அந்த பாவமா, அந்த இசையா, எல்லாத்துக்கும் மேலே ஒரு வரி வியக்க வைக்குங்க. ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போலே விதி செய்தது அப்படின்னு பாருங்க. இது எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னு எனக்கு தெரியாது. ஏனோ தெய்வம் சதி செய்தது சரி, பேதை போலே விதி செய்ததுன்னு என்ன தெரியுமா? வெறும் பேதைன்னா பெண்ணுன்னு நீங்கள் நினைக்கக்கூடாது. பெண்ணுக்கு 7 பருவம் இருக்குன்னு தமிழ் இலக்கியம் சொல்லுது. பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண், 7 வகையான வயது. பேதைன்னு என்ன தெரியுங்களா? 5 to 7, பெரும்பை 7 to 9, 9 to 12, 12 to 15. ஒரு இடத்துல வந்து நிப்பாட்டிக்கிறாங்க நம்ம தமிழ் ஆட்கள். கிளவின்னு சொல்லக்கூடாதான். சில கிளவி வையும் தெரியுங்களா? என்ன கிளவி, என்ன பாட்டி, பெரியம்மான்னு சொல்லு. நம்ம ஆளு என்ன சொன்னாங்க தெரியுங்களா? பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை, அறிவை, தெரிவை, பேரிளம்பெண். பார்த்தீங்களா? அப்போ கூட என்னவா? பேரிளம்பெண்ணா. இப்போ கூட எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு மேலே ஆன்டி அப்படின்றோம் இல்லையா? ஆன்டிபயோட்டிக் மாதிரி அது ஆன்டி, ஒரே வார்த்தை. பாட்டிங்கிற சொல்ல இல்லைங்க, பாட்டி தானே எல்லாமே, எல்லாம் பாட்டி தான், யாரும் சொல்ல முடியாது. இந்த பாட்டில் அவள் வயதுக்கு வந்த பெண்ணு தான், ஆனால் அவள் ஆக்சிடெண்ட் ஆனதுனால அவளுடைய இது வந்து குழந்தைத்தனமாக இருக்குது. இவ பேதை, பெரும்பை, மங்கை, மடந்தை. இவ மங்கையாக மடந்தையாக இருக்க வேண்டியவள் பேதை போல் இருக்கிறாள் என்று சொன்னால், ஒரு சின்ன குழந்தை போல மடியில் படுத்திட்டு கை சூக்கிக்கிட்டு இருக்கான்னு சொன்னால், ஏனோ தெய்வம் சதி செய்தது, பேதை போலே விதி செய்ததுன்னு விமான நிலையத்திலிருந்து எழுதி கொடுத்து போகிறாருன்னா ஒரு மனுஷனுடைய உடம்புக்குள்ள எப்படி இருக்குங்க? கவிதை வந்து தணலாக பொங்கணும். அப்படியே படிக்கிற போது நம்மளும் அந்த உணர்வை ஏற்படுத்தணும். அதுதான் நமக்கு அந்த பெருமை சேர்க்கிறது. இன்னைக்கு வரைக்கும் கவிஞர்கள், இங்கே நிறைய கவிஞர்கள் வந்திருக்காங்க, பிருந்தா வந்திருக்காரு, நிறைய பேர் வந்திருப்பீங்க. இன்னைக்கு நம்மளை உழுக்கிற கவிஞர்கள் இருக்காங்க. நம்முடைய இன்னைக்கு இருக்கக்கூடிய எழுத்தாளர்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய நம்ம 20ஆம் நூற்றாண்டில் 21ஆம் நூற்றாண்டில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ எழுத்தாளர்களுடைய எழுத்து நம்மளை வியக்க வைக்குது. அப்படி புதுப்பித்தினுடைய சில கதைகள் நம்ம படித்தோம்னா கொஞ்ச நேரம் அப்படியே பேசாமல் நீட்டே இருப்போம். ஜெயகாந்தனுடைய யுகசந்தி படித்தோம்னா 3 நாளைக்கு அப்படியே சும்மா இருப்போம். அதே போல் ஒரு மனிதன் ஒரு வீடு உலகம், ஒரு உலகம். நான் என் நண்பர் கமலஹாசன் கேட்டேன், இதை ஏன் நீங்கள் படமாக விட்டீங்கன்னு. நீங்கள் சொல்கிறீங்க, நான் எவ்வளோ முயற்சி பண்ணேன்னு தெரியுங்களா? அந்த ஹென்றி பாத்திரத்தில் நான் நடிக்கணும்னு வச்சுருந்தேங்க. கோகுல் படத்தோடு வெளியிட்டிருக்காங்க அந்த புத்தகம், கலச்சுவடு பதிப்பகம்னு நினைக்கிறேன். பாருங்கள், அதாவது வேறொரு உலகத்துக்கு நம்மளை கூட்டு போவோங்க. கூடு விட்டு கூடு பாய முடியுமா? முடியும். பொன்னியின் செல்வன் படித்தால் நான் வந்தியத்தேவனாக மாறுவேன். அதே போல் வேங்கையின் மைந்தன் படித்தால் நான் ராஜேந்திர சோழனாக மாறுவேன். கதைகளை பாதிக்கிற போது நாம் அதுவாக மாற முடியும் என்று சொன்னால் கதை நம்மை உழுக்கும், கவிதை நம்மை மேம்பற்க வைக்கும். இன்னும் சொல்வதாக இருந்தால், படிப்பு என்பது சம்பாத்தியத்திற்கு, அது உணவுக்கு, உடைக்கு, குடும்பத்திற்கு, உயிருக்கு கல்வி, வாசித்தல், நேசித்தல், அதுதான் முக்கியம். நன்றி, வணக்கம்.